கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 6 மாதங்களை கடந்து இந்த 7வது மாதத்தை காண செய்த தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த மாதமும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வேத வசனம் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த வசனத்தின்படி உன் துக்க நாட்களை கர்த்தர் முடிய பண்ணுவார். இந்த நேரத்திலே தேவ பிள்ளைகளே, உங்களில் யாராவது ஒருவர் பல வருடங்களாக துக்கத்தை சுமந்து கொண்டிருக்கலாம். இந்த துக்கத்தை என்னால் மறக்க முடியாது, இந்த துக்கம் என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், சீக்கிரத்தில் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். எந்த காரியத்தை குறித்து துக்கமாய் இருக்கிறீர்களோ அந்த துக்கத்தை முடிய பண்ணுவார். உங்க பிள்ளைகளை குறித்த துக்கத்தை முடிய பண்ணுவார். அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்த துக்கத்தை முடிய பண்ணுவார். உங்கள் வீட்டை குறித்த துக்கத்தை அவர் முடிய பண்ணுவார். அந்நாள் தேவனுடைய ஆலயத்திற்கு பல வருடமாய் சென்று வந்தார்கள். எந்த துக்கத்தோடு வந்தார்களோ அதே துக்கத்தோடு திரும்பி போனார்கள். ஆனால் ஒரு நாள் கேலி அந்த அன்னாளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீ கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டார். இனி அந்த துக்கம் உனக்கு இராது, இனி மலடி என்ற வார்த்தை இராது என்று சொன்னார். அப்போது அன்னாள் மகிழ்ச்சியோடு திரும்பி போனாள். வேதம் சொல்லுகிறது, அன்னாள் அதன் பிறகு துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அன்னாளை துக்கமுகமாய் இருக்க விடவில்லை. நீங்கள் சமாதானத்தோடு இருப்பதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, நீ சமாதானத்தோடு போ, மகளே, நீ சமாதானத்தோடு போ. என் தேவனாகிய கர்த்தர் உன் துக்க நாட்களை முடிய பண்ணுவார். யோசேப்பு சொல்லுகிறார், தன்னுடைய தகப்பன் வீட்டிலிருந்து வந்த துக்கம் மகா பெரிய கொடிய துக்கமாயிருந்தது. யாராலும் அந்த துக்கத்தை மாற்ற முடியவில்லை. ஆனால் அவன் உயர்கிறான், பதவியில் வருகிறான். அப்போ கூட அவன் துக்கம் மாறவே இல்லை. ஆனால் பிள்ளைகளை பெற்றெடுக்கும் போது யோசேப்பு என் தகப்பன் வீட்டை மறக்கும்படி பண்ணினார். நீங்களும் ஒரு நாள் சொல்வீர்கள், என் துக்கத்தை கர்த்தர் மறக்கும்படி செய்தார் என்று. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த புதிய மாதத்தை காண செய்தீரே ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் சுக பலன் தந்து நடத்தப் போவதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.